ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இத்தனை நாள் வரைக்குமே கந்த சஷ்டி விரதத்தோட டே 1 2 3 4 5 6 டேஸ் வந்து நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 7th டே, அதாவது லாஸ்ட் டே. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இது ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து காலையில் அப்படி இருக்காது, ஆனால் ஈவினிங் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் வந்து நம்ம எப்பவும் போல் சாமி கும்பிட போகிறோம். ஸோ சாமி கும்பிட்டலாமா? சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலூன் பாதமிரன். ஃபைனலி ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். கடைசியாக என் கோலம் பார்க்க இப்படி தான் இருந்தது. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாசலை சின்னதாக வச்சு எல்லாருமா சேர்ந்து என் கையை கட்டி போட்டுட்டாங்க. அது இன்னும் பெருசாக போட வேண்டிய கோலம் நான் சுருக்கி 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 அவ்வளோ சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் வரையுமே நான் வந்து மதியம் இரவு 2 வேளை வந்து நான் சாப்பிட்டுட்டேன்னா ஒரு வேளை விரதம் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த நாள் ஃபுல்லாகவே, அதாவது இப்போ காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் நைட்டு 6 மணி வரைக்குமே நான் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க போகிறேன். ஏன்னா இந்த 7 நாள் முழுசாக என்னால் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் டேவாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க யூடியூப்ஸ்லலாம். ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வந்து எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்க போகிறேன் நான். ஸோ நம்ம வந்து நைட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த நாள் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இத்தனை நாள் வந்து உங்கள் யார்கிட்டையுமே காட்டாத ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நான் காட்ட போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பெட்டு தான். இத்தனை நாளாக நாங்கள் படுத்துட்ருக்கிறது இந்த பெட்டு தான். இது பெட்டுன்னு சொல்ல முடியாது, கீழே வந்து 2 பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்ருக்கோம். இதுதான் நாங்கள் போத்திக்கிற பெட்ஷீட்டு. அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னோடய தம்பி படுத்துக்கிறது. நீங்கள் ஆல்ரெடி என் வீடை கொஞ்சம் அரைகுறையாவது பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த டைம் டேபிள் பாருங்களேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் டேபிள் வந்து இங்கே இருக்க வேண்டியது, ஆனால் நாங்கள் இங்கே படுக்கிறதுனால அது அங்கே போயிடுச்சு. சாமி ரூம் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு, கொஞ்சம் தள்ளி அங்கே வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலா. ஒரு வழியாக எல்லா பொருளையும் எடுத்து அதாவது இருக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட டார்கெட் வந்து சாமி ரூம் தான். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக கோலம் எல்லாமே போட்டுடலாமா? இந்த தடவை எல்லா பூவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த செம்பருத்தி பூ மட்டும்தான் வாடி இருக்குது. இந்த இதெல்லாம் சாமந்தி பூலாம் பாருங்களேன், இப்போ வச்ச மாதிரியே இல்லை. நேற்று மழை பெஞ்சதா எங்கள் ஊரில். ஸோ அதனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கே ஒரு செகண்ட் டவுட் ஆயிடுச்சு, எனக்கு முன்னாடி அம்மா ஏதாவது எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி புது பூ வச்சுட்டாங்களான்னு. இந்த செம்பருத்தி பூ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக எங்கள் அம்மா தான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சிருப்பேன். ஆயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் எண்டிசை போற்ற மந்தி. சாமி ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாமி அலங்காரம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு செம்பருத்தி பூ வேணும் இல்லையா? சாமந்தி வீட்டிலே இருக்குது. ஸோ நம்ம போய் செம்பருத்தி பூ அறுத்துட்டு வந்துடலாமா? இன்றைக்கி எல்லா பூவுமே மேலே மேலே இருக்குது. எப்படி அறுக்க போகிறேன்னு தான் தெரியல. 5 பூ தான் 8 இடத்துல கிடச்சிருக்கு, மற்றதெல்லாம் மேலே மேலே இருக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல செம்பருத்தி எட்டவே இல்லை. ஸோ இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இரவடிவேல் வருக வருக. இன்னைக்கு செம்பருத்தி பூ ரொம்பவே கம்மியாக தான் கிடச்சிச்சு, இல்லைன்னா நிறைய ஹைட்ல இருக்கு. வாசவன் மருகா வருக வருக நேசக்குற மகள் நினைவோன் வருக 6 முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்த
நித்தம் வருக, சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனார் சடுதியில் வருக. ரகன பவசரரரரரர ரிஹன பவசரிரிரிரிரிரி வினபவ சரஹண வீரா நமோ நம நிபவ சரஹண நிர நிர நிரன ரகன பவசரரரரரர ரிஹன பவசரிரிரிரிரிரி வினபவ சரஹண வீரா நமோ நம நிபவ சரஹண நிர நிர நிரன பசரஹண பவ. டடா! ஒரு வழியாக சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு கோலெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். விளக்கும் ஏற்றியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவும் போல் எல்லா விளக்குமே ஏற்றிட்டேன். ஆனால் இந்த சர்க்கோண கோலத்தில் இருக்கிற விளக்கு மட்டும் அம்மா தான் ஏற்றுவாங்க. சாமி கும்பிட்டலாமா? இன்றைக்கி காலையில் முருகருக்கு என்ன பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா பாலும் நெல்லிக்கனியும் தான் இன்றைக்கி முருகருக்கு காலையில் பிரசாதம். நேற்று மாதிரி காலையில் சிம்பிளாக வச்சுட்டோம். ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக, என்னை யாழும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழி. ஒரு வழியாக காலையில் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஈவினிங் கொஞ்சம் கிராண்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அம்மா வெளியிலேருந்து உள்ள வரி தோரணெல்லாம் கட்டி வச்சிட்ருக்காங்க. பூ பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா, நம்ம வாங்கிட்டு வந்த பூவை அம்மா எவ்வளோ அழகாக ஊசி நூல் வச்சு கோர்த்து ஒரு தோரணம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கல்ல. பார்க்கவே அழகாக இருக்குல்ல? இங்கே உள் ரூமுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி அந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே அம்மா சாமி ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா, அம்மா 2 தோரணம் கட்டிட்டாங்க முருகர்கிட்ட. இப்போ இந்த சாமந்தி பூலாம் வச்சு சின்ன சின்னதாக அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. மேலேயும் நாங்கள் செலோ டேப் போட்டிருக்கோம், பார்த்தா தெரியுதா? அந்த இடத்துல எல்லாம் இப்போ சாமந்தி பூ ஒட்ட போகிறோம் நாம். நான் உங்களுக்கு வெளியில் காட்டினேன்ல ஒரு தோரணம், நீளமாக தரையை தொடுற அளவுக்கு இருந்துச்சு. அந்த தோரணத்தை எங்கள் அம்மா நைட்டெல்லாம் உட்காந்து கோத்துட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணுறாங்க, இன்னுமே தூங்குறதுக்கு வரலையேன்னு பார்த்தா வெளியில் உட்காந்து அந்த பூலாம் கோத்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் போட்டப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பூ வாங்கும் போது கூட ஏமா வாங்குறேன், எதுக்கு வாங்குறேன், எதுக்கு இவ்வளோ பூ அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் போட்டப்புறம் இன்னும் கொஞ்சம் பூ எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு தோன்ற அளவுக்கு அழகாக இருந்தது. அதை அந்த கோத்த வீடியோலாம் நான் எங்கள் சைடில் போட்டு விடுறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம போயிட்டு அம்மா கொஞ்சம் உதவி பண்ணலாம். இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடிஞ்சுது. அப்போ தான் ஒரு 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 வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். எங்கள் அம்மா நினைக்கிறாங்க இது வேலையே செய்யாது, இதில் கொண்டை வேற போடுறாளா அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம கொண்டு போடுவோம். எங்கே அந்த பூ மிச்சம் பூ எடுத்து நம்ம கோட்டையை பார்க்க போகிறோம். எல்லா பூ பெருசு பெருசாக்குறதுனால எல்லாமே உழுது, கீழே வச்சது எல்லாமே உழுது. திரும்ப திரும்ப எடுத்து ஒட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடச்சிருக்கு. இந்த சாமந்தி பூவில் சின்ன சின்ன சாமந்தி பூவும் அப்புறம் இந்த ரோஜா, அதாவது ஒரு சாமந்தி ஒரு ரோஜா, ஒரு சாமந்தி ஒரு ரோஜா அப்படின்னு ஒட்ட ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம் இது எப்படி நிற்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராண்ட் ஓப்பனிங் நடத்தணும். இந்த டேப்பு போதும். ஐ திங்க் இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் விட்டு பார்ப்போம். உளுந்துருச்சுன்னா ஸோ கொஞ்ச நேரம் விட்டு விழலைன்னா மொத்தத்தையும் ஒட்டிடலாம் நம்ம. அடா, ஒரு வழியாக அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல? இருங்க உங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டில் காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு? முருகரோட திருக்கல்யாண கிராண்ட் செலிப்ரேஷன்னா அலங்காரத்தில் மட்டும் கிராண்டாக இருந்தால் போதுமா? சாப்பாட்லேயே நம்ம கிராண்டாக ஏதாவது சமைக்கணும் இல்லையா? அதுக்காக இன்றைக்கி நாங்கள் 7 வகையான சாப்பாடை தான் முருகருக்கு இன்றைக்கி பிரசாதமாக வைக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் புதினா சாதம், தக்காளி சாதம், ஃபைனலி புளியோதரை. இதெல்லாம் தான் இன்றைக்கி முருகருக்கு பிரசாதமாக நாங்கள் வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு
கொஞ்சம் விருந்தாளிகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு பரிமாறி இன்றைக்கி எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ செலிப்ரேஷன்னா இப்படித்தானே இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபைனலி நம்ம வந்து முருகரோட திருக்கல்யாணத்தை பட்டாசு வெடித்து கொண்டாட போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா எண்டு வரையும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து அலங்காரமும் கிராண்டாகிடுச்சு, சாப்பாடும் கிராண்டாக செய்ய போகிறோம், செலிப்ரேஷனும் கிராண்டாக பட்டாசு வெடித்து கொண்டாட போகிறோம். நம்மளும் கொஞ்சம் கிராண்டாக ரெடி ஆகணும் இல்லையா? ஸோ நான் போயிட்டு கொஞ்சம் அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டுமா? டடா! ஃபைனலி கொஞ்சம் கிராண்டாகவே நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போட்டேன், இந்த இயரிங்ஸ் பற்றின ஸ்டோரி இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து கெட் ரெடி வித் மீ, அதாவது இப்போ நான் போட்ட மேக்கப்பை கெட் ரெடி வித் மீ வீடியோவை தனியாகவே போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுதான் அப்லோட் ஆகும். ஸோ அதில் போய் பாருங்கள். இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ அம்மா வந்து புளியோதரை கிண்டிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 3 டிஷ் போல் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே சர்ப்ரைஸ் தாங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். புதினா சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து 4 டிஷ் ரெடி ஆகிருக்கு. அதாவது சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புதினா சாதம் அண்ட் தென் புளியோதரை. இன்னும் வந்து ஒரு 3 டிஷ்ஷஸ் போல் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணி முடித்ததும் நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுது. சாமி கும்பிடாமல் எங்கள் அம்மா என்னடானா இந்த தெரியுதுங்களா உங்களுக்கு, இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதில் வேறு உங்களுக்கெல்லாம் காட்டிட்டு வேறு இருக்காங்களா? நல்லா தான் இருக்கான். நான் என்ன பண்ணுறது எங்கள் அம்மாவை வச்சுக்கிட்டா? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, டைம் ஆச்சு, வந்து சாமி கும்பிடலாம். அம்மா வந்து ஒரு வழியாக பிரசாதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பூ அலங்காரமும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. வெளியில் பார்த்தோம் இல்லையா, அதையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அலங்காரம் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு வரலாமா? 12 இலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக, ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முக நீயும் தனியொளியவும் குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக. 6 முகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட வாங்க அம்மாமா வாங்க, எங்கள் இல்லத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? உருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 செவியில் இலகு குண்டலமும் 6 தின்புய தலகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலை முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பலகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இருதொடையலகும் இணை முழந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 செகன முக 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 முக. அவ்வளோதான், எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சு. வந்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வயிறார சாப்பிட வச்சாச்சு. இப்போ நான் சொன்ன 3வது விஷயம், அதாவது கிராண்டாக பட்டாசு வெடிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நம்ம போய் பட்டாசு வெடிக்கலாமா? அதேதான் புகை அடிக்கும். புகைதான் நீ நவர்றா.
வழியாக ஜாலியாக பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சாச்சு. ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இப்போ இன்னும் நம்ம சாப்பிட மட்டும்தான்ல, சாப்பிடலாமா? நக 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 டிகுகுண டிகு. அண்ட் ஃபைனலி பட்டாசுலாம் ஜாலியாக வெடிச்சதுக்கப்புறம் வயிறார நாங்களும் சாப்பிட்டு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடெலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கையில் கங்கணம் கட்டியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நானும் அம்மாவும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சுட்டு மனசார முருகர்கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ சூப்பராக இந்த நாள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த நாள் அப்படி இருந்தது. நான் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே ரசித்து கொண்டாடினேன். ரொம்ப நன்றி முருகா, அதுதான் சொல்லணும். அவ்வளோதான், ஒரு வழியாக இன்றைக்கான பூஜை வெற்றிகரமாக சிறப்பாக அழகாக முடிஞ்சிருச்சு. எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா வந்து ரொம்ப கிராண்ட் செலிப்ரேஷன், ரொம்ப இல்லைனா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கிராண்ட் செலிப்ரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை until then it's bye from Nani. Bye guys, sarangiyal.